கந்தசஷ்டி விரதம் துவங்கி 3வது நாள். இந்த 3வது நாள்ல வழக்கம் போல முருகப்பெருமானுக்கு காலையும் மாலையும் ஷட்கோண தீபம் ஏத்தணும். 3வது நாள்ல வா அப்படிங்கிற எழுத்துல நாம தீபம் வைக்க ஆரம்பிக்கணும். காலையும் ஏத்தணும், மாலையிலையும் ஏத்தணும். ஒரு சிலர் விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு நடுவுல மாதவிடாய் வந்துருச்சு அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். பூஜை அறைக்கு போகாமலேயே நீங்க வெளியில இருந்து கொண்டே திருப்புகழ் படிக்கலாம், விரதத்தை தொடர்ந்து கொள்ளலாம். அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இந்த 3வது நாள் நாம நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு திருத்தணியில அருணகிரி பெருமான் இந்த திருப்புகழை பாடுறார். நினைத்தது எத்தனையில் தவறாமல் அப்படின்னு ஆரம்பிக்குது. நிலைத்த புத்தி தன்னை தருவாயே அப்படின்னு கேட்கிறார் திருத்தணி முருகன் கிட்ட. 4 வரியில அழகா அருணகிரிநாத சுவாமி அனுபூதியில எழுதுகிறார். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ என அடியேன் அலையத் தகுமோ. என்னுடைய வினை பயனால எனக்கு இப்படி எதுவும் நடக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, நான் நினைச்சது நடக்கலையே அப்படின்னு என்னை அலைய விட்டுறாத, எனக்கு வேணுங்கிறத நான் மனசுல நினைச்சதை எனக்கு நடக்கவை அப்படின்னு முருகன்ட்ட விண்ணப்பம் செய்ய. அன்றாடம் இந்த 2யுமே நீங்க படிச்சு நலன் பெறலாம்.